அதாவது எஸ்ஐஆரை பற்றி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, ரோல் வந்திருக்கு. அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைமை கருத்து சொல்லும். இல்லை, திண்டுக்கல் தான் நான் சொல்லிட்டேனே. அதாவது விடுபட்டு போனவர்கள் நாங்கள் அன்னி சேர்ப்போம், அவ்வளோதான். விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். அதுக்கு அப்போ தான் சொல்லிட்டேன். அவர் அரசியல் கட்சியே இல்லை, அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் அரசியலுக்கு வரட்டும், தேர்தல் காலத்துக்கு வரட்டும். அரசியல் கட்சியாக வந்த பின்னாடி அவரை பற்றி பேசலாம். இப்போ பேசுகிறதுக்கு, அவரை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு இதே இல்லை, எந்த கருத்தும் இல்லை. நாங்கள் ஒரு பெரிய 75 வருஷம் அரசியல் கட்சி. நாங்கள் இப்போ தான் நேரத்தான் வந்திருக்காரு அரசியலுக்கு. அப்புறம் பார்ப்போம். சிஎம் திண்டுக்கல் வருகை வர்றாங்க, 7ஆம் தேதி வர்றாங்க. அது சம்மந்தமாக நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்கோம். அப்போ சொல்லுவோம் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லுவோம். அதாவது எஸ்ஐஆரை பற்றி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, ரோல் வந்திருக்கு. அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைமை கருத்து சொல்லும். இல்லை, திண்டுக்கல் தான் நான் சொல்லிட்டேனே. அதாவது விடுபட்டு போனவர்கள் நாங்கள் அன்னி சேர்ப்போம், அவ்வளோதான். விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். அதுக்கு அப்போ தான் சொல்லிட்டேன். அவர் அரசியல் கட்சியே இல்லை, அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் அரசியலுக்கு வரட்டும், தேர்தல் காலத்துக்கு வரட்டும். அரசியல் கட்சியாக வந்த பின்னாடி அவரை பற்றி பேசலாம். இப்போ பேசுகிறதுக்கு, அவரை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு இதே இல்லை, எந்த கருத்தும் இல்லை. நாங்கள் ஒரு பெரிய 75 வருஷம் அரசியல் கட்சி. நாங்கள் இப்போ தான் நேரத்தான் வந்திருக்காரு அரசியலுக்கு. அப்புறம் பார்ப்போம். சிஎம் திண்டுக்கல் வருகை வர்றாங்க, 7ஆம் தேதி வர்றாங்க. அது சம்மந்தமாக நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்கோம். அப்போ சொல்லுவோம் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லுவோம்.